ரொம்ப நல்லவனா இருக்கான். நேரா என்கிட்டயும் செல்வத்துக்கிட்டயும் வந்து நிர்மலாவை கட்டிக்கணும்னு கேட்டான். நீ என்ன நினைக்கிற? நான் சொல்றதுக்கு இதுல என்னன்னா இருக்கு? அது எப்படிமா? நீ தானே சொல்லணும். நீங்க பார்த்து சரின்னு சொன்னா எனக்கு ஓகே தான். சரி, அன்னைக்கு அவன் வீட்டுக்கு வந்தப்போ நல்லா பார்த்தல? இன்னைக்கு காலையில கூட பார்த்தேன். எங்க? ரோட்ல இன்னைக்கு வண்டி ரிப்பேர் ஆனப்போ அவர் தான் வீட்டு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு போனாரு. பரவாயில்ல, எல்லாம் கரெக்டா தான் நடக்குது. சரோ, நிர்மலாவுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. குடு. அக்கா, அந்த கோபி எனக்கு நல்லவனா படலக்கா. அதான் தெரிஞ்ச விஷயம் ஆச்சே, அதை பத்தி ஏன் இப்ப சொல்ற? அது இல்லக்கா, அவன் என்கிட்டயே வழிய வந்து அனாவசியமா பேசிட்டு இருக்கான். இப்படி வழிஞ்சு பேசுறவெல்லாம் நல்லவனா இருக்க மாட்டான்க்கா. எல்லாம் நிர்மலாவோட நல்லதுக்காக தான்க்கா சொல்றேன். நீ நல்லதுக்கு சொன்னாலும் அவங்களுக்கு தப்பா தான் படும். நீ இந்த விஷயத்தை மறந்துடு, நான் பாத்துக்கிறேன். அது இல்லக்கா, அந்த கோபி காலையில நிர்மலாவை கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டு போனான். அப்ப என்கிட்ட வழிய கட்டாயமா வந்து பேசிட்டு இருந்தான். நான் எரிச்சலா பேசின உடனே இங்கேருந்து கிளம்பி போயிட்டான். நல்லவனா படலக்கா. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ இந்த விஷயத்தை மறந்துடு. உள்ள போ போ. என்னங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் பொறுமையா கேக்குறீங்களா? இத பத்தி? கோபியை பத்தி. கோபியை பத்தியா? அதுக்கு என்ன? அன்னைக்கு நான் டாக்டர் கிட்ட போயிருந்தேன்ல, அங்க கோபியும் வந்திருந்தான். ஒரு பொண்ணோட அபார்ஷனுக்காக. அதுவும் கல்யாணம் ஆகாத பொண்ணு. என்ன சொல்ற? ஆமாங்க. அது மட்டும் இல்ல, அங்க அடிக்கடி பொண்ணுங்களோட வருவான்னு அங்க இருக்கிற மெடிக்கல் ஷாப் ஓனர் கூட சொன்னாரு. என்ன சரோ, பெரிய விஷயம் சொல்ற? தெரிய வந்ததை சொல்லித்தானே ஆகணும். இப்படி சட்டுன்னு யோசிக்காம நம்ம பொண்ணை கொடுத்துட முடியுமா? ஆனா அவன் என்கிட்ட பேசினது, பழகுனது எல்லாம் பார்க்கும்போது அவனை பத்தி தப்பா நினைக்க தோணலையே. என்னங்க, 2 வாட்டி ஒரு ஆளை பார்த்த உடனே எந்த முடிவுக்கும் வந்துடக்கூடாது. ஆமாமா, அது நம்ம 2 பேருக்குமே பொருந்தும். சரி, இருந்தாலும் அவன் வேலை பண்ற இடத்துக்கு போய் அவனை பத்தி தெளிவா விசாரிச்சுக்கிறேன். எதுக்கு சந்தேகம்? ஆமாங்க, மத்ததெல்லாம் முக்கியம் இல்ல. நம்ம நிர்மலாவுக்கு இவன் சரியா வருவானா இல்லையான்னு யோசிக்கணும். நீங்க அவசரப்பட்டு நம்ம நிர்மலாவை அவனுக்கு முடிக்க கூடாது.